ஸோ இது வந்துங்க நம்ம வயலுக்கு போகிறது, நம்ம குத்தகை கொட்டிகிட்டு இருக்கிறோம்ல அந்த வயலுக்கு போகிற கேட்டுங்க. இது இப்போ பூட்டி இருக்குது. மணி கரெக்டாக 11 மணி. இப்போ இந்த சாவி வாங்கினது வந்து விஏஓ, அதாவது காசிபாளையம் விஏஓன்னு சொல்லுவாங்க, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அவங்க பொறுப்பில் தான் இந்த கீ இருக்கணும். இன்றைக்கி மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எத்தனாவது 17ஆம் தேதி ஜனவரி, சரிங்களா? மணி 11:01. இப்போ இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை. காலையில் 8:30க்கு நம்ம போய் சாவி கேட்க போனேன் விஏஓ ஆஃபீஸில். அவங்க பின்னாடி இருக்கிறவங்க ஒரு வீட்டில் அவங்க கொடுப்பாங்க சாவி. இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட சாவி கேட்க போனப்போ காலையில் எங்களுக்கு வேலைக்கு வயலுக்குள்ளே சாவி கொடுங்கன்னு கேட்க போனோம். அவங்க என்னன்னாங்க, இந்த மாதிரி இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி, வாங்கின ஒரு நம்பரும் இல்லை, அவர் வீடும் இப்போ போய் பார்த்தா பூட்டி இருந்தது, வயல்லையும் இல்லை, அவர் வேறு பக்கம் போயிட்டார். இப்போ தான் கிடச்சி அவர் கூப்பிட்ருக்கோம், வந்துட்டுருக்காரு. இப்போ நாங்கள் வந்து 8:30க்கு வந்தது, சரி 9 மணிக்கு வந்தது. 8:30 கேட்டு வண்டியோடு நிற்கிறோம். உள்ள ஒரு 5 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் வந்திருக்காரு. நீங்கள் தானா? உங்கள் பேர் தான் தட்டக்கோட்டைங்களா? இல்லைங்க, ஒருத்தர் சொன்னாங்க ஏனுங்க ஒரு சாவி தான் இருக்குதா? அதான். இப்போ இந்த 3 சாவி கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா? இவர்கிட்ட 3 சாவி கொடுக்காம ஒரு சாவி, இதை ஆஃப் பண்ணுங்கண்ணா, இல்லாட்டி பேசுங்க. 3 சாவி கொடுக்காம ஒரு சாவி கொடுத்துருந்தாங்கன்னா, இவர் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தாலும், இவர் நம்மளுக்கு கிடைக்கலினாலும் நாம் வந்து மீதி ஒரு சாவி வந்து ஆஃபீஸில் போய் வாங்கியிருக்கலாம் இல்லைங்களா? இப்போ 3 சாவியும் இருக்குது, இவர்கிட்டயே இருந்திருக்குது. நம்ம எப்படி இப்போ உள்ளே போகிறது? ஓப்பன் பண்ணி விட்டுருங்கண்ணா, உள்ளே போகணும். ஆமாம், 8 மணிக்கு தான் வாங்கிட்டு போகணும். 8 மணிக்கு வாங்கிட்டு போய் இப்போ மணி 11 ஆச்சுங்க. லோடு பண்ணிட்டு இருக்கு. மணி 11 ஆச்சுங்க. பார்த்தீங்களா? 8 மணிக்கு வாங்கிட்டு போயிருக்காராமா. இப்போ விஏஓ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம பேசக்கூடாதுங்க. இவர் ஒரு விவசாயி இல்லைங்களா? இவங்ககிட்ட தெளிவாக சொல்லி, இல்லாட்டி அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும், அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விடணும். இப்போ ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி அப்புறம் கீ கொடுத்தாங்கன்னா, காலையில் 10 மணிக்கு அவங்க ஆஃபீஸ் வருவாங்க. 10 மணிக்கு அவங்க சாவி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி போய் உழவு ஓட்டுறது? இப்போ நம்ம ஆர்ஐ கிட்ட பேசி, விஏஓ கிட்ட பேசி, நீ இந்த பூட்டை உடச்சிட்டு போனோம்னா நம்ம மேலே கேஸ் கொடுத்து நம்மளை உள்ள தூக்கி வைப்பாங்க. இதெல்லாம் பேசி இது வரைக்குமே கீ கிடைக்கல. இப்போ இவங்க கான்டாக்டே கிடைக்கல. இவர் ஏதோ மறதையே வாங்கிட்டு போயிடறாருன்னு வச்சுக்க. 3 சாவி அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுத்துட்டா நம்ம எப்படி உள்ளே போகிறது? நானும் மகனும் வந்து பாருங்கள், எல்லா களக்கொல்லி அடிக்கிற மிஷின்லேருந்து உள்ளே வண்டி நிற்கிது. ஆளுக்கு வந்து உள்ளே 5 பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க தோட்டத்தில். நம்ம வண்டி கொண்டு போனால் தான் பொருளை எடுத்து டிராக்டரில் போட்டு வாழைக்கன்று தோண்டி வச்சுக்கிறேன்னு வச்சுங்க, அதை தூக்கி டிராக்டரில் போடுவாங்க, நான் கொண்டு வெளியில் கொட்டணும். இப்போது 11 மணி, 3 மணி நேரத்துக்கு ஆள் நின்றுச்சுன்னா 5 பேர்த்துக்கு கூப்பிட்ருக்கிறேன். 3 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கூலி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, 700 ஒரு ஆம்பளை ஆளுக்கு. இப்போ 3 மணி நேரங்கிறப்போ ஒரு 1000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுங்க, ஒரு 1.5 ஆள் கூலி ஆகிருக்கும். மொத்தம் 8 மணி நேரம் தான் வேலை செய்வாங்க. டீ டைமு சாப்பாடு டைமெல்லாம் போக நிறைய டைம் போயிடும். இப்போ எனக்கு ஒரு 1000 ரூபா லாஸ் இல்லைங்களா? ஜஸ்ட் இது ஒரு பூட்டு 150 ரூபா பூட்டு. இதே மாதிரி பூட்டை வந்து உள்ள பூட்டுக்குள்ளே வந்து மணலை போட்டு ஃபெவிக்காலை போட்டு ஒட்டிடுவாங்க. மணல் திருடுறவங்க, மணல் திருட்டை தடுக்கிறதுக்காக தான் இந்த கேட்டு போட்டுச்சு, ஒட்டிடுவாங்க. அப்புறம் விஏஓட்ட போய் நம்ம கேட்குறப்ப அது பூட்டு வந்து ஒட்டியிருக்கு, சீல் பண்ணியிருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், சரி நீங்கள் உடச்சி மாற்றிக்கிங்கன்னா மாற்றிட்டு சாவி கொடுப்பாங்க. நான் இதே மாதிரி ஒரு 5-6 பூட்டு நானே மாற்றி கொடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி பூட்டு, இந்த பூட்டு கூட மேபி நான் மாற்றினதாக தான் இருக்கும். இப்போது நம்மளுக்கு வந்து 1000 ரூபா லாஸுங்களா? இப்போ நான் உடச்சிக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா உடனே உடச்சிட்டு நான் மாற்றிட்டு போயிருக்கலாம். ஆனால் அது நம்ம பண்ண முடியாது இல்லைங்களா? அது வந்து சட்ட விரோதம். அவங்க இருந்திருக்கணும். ஏன்னா இப்போ நோம்பிக்கு அடுத்தனால இப்போது அவங்களுக்கு வந்து விடுமுறை நாள் திங்கக்கிழமை வரைக்கும், அதனால் அவங்களும் அவைலபிளாக இல்லை. இந்த மாதிரி நடக்குது. சரி, ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.